வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்ட துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாம சார்வார் தமக்கு. இன்னைக்கு நாம திருப்புகழோட 309வது பாடல் பார்க்க போறோம். திருப்புகழ் ஒரு அற்புதமான பாடல். திரு அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டது. முருகர் அடியெடுத்து கொடுக்க, முதல் அடியெடுத்து கொடுக்க அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டது. ஒவ்வொரு திருவிளையாடலுமே மனுஷனுக்குடைய முறையான வாழ்க்கை நெறிமுறைகளை நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக ஒவ்வொரு திருவிளையாடலும் நடத்தப்படுறது. கடவுளால சொல்லி தராங்க மக்களுக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் எண் 309. அதிமதம் கக்க பக்கம் உக குஞ்சரி தனம் தைக்க சிக்கென நெக்கு அங்கு ஆணை தரும் செச்சை பொற்புயன் அத்தன் குறவானர் அடவி தத்தைக்கு எய்த்து உருகி சென்று அடிபணிந்து இட்டப்பட்டு மயல் கொண்டு அயர்பவன் சத்தி தைத்தலம் நித்தன் குமரேசன் துதி செய்யும் சுத்த பத்தியர் துக்கம் களைபவன் பச்சை பக்ஷி நடத்தும் துணைவன் என்று அர்ச்சித்து இச்சை தனித்து உன் புகழ் பாடி சுருதியின் கொத்து பத்தியும் முற்றும் துரியமும் தப்பி தத்துவம் அனைத்தும் தொலையும் அந்த தத்துக்கு அப்புறம் நிற்கும்படி பாராய் கதி பொருந்த கற்பித்து நடத்தும் கனல் தல புக்கு சக்கரம் எடுக்கும் கடவுளும் பத்ம தட்சனும் உட்கும் படி மோதி கதிரவன் பல்கொற்றி குயிலை தின் சிறகு அறிந்து 8 திக்கர் வகுக்கும் கடகமும் தட்டு பட்டு ஒழிய கொன்ற அபிராமி பதி பிரித்தம் பற்ற பெற்ற மகப்பெண் பரிவு ஒழிந்து அக்கிக்கு உப்படு தக்கன் பரிபவம் பட்டு கெட்டு ஒழிய தன் செவ்வி போய் அப்பானவி பங்க பட்டு அப்படி வெக்கும்படி முனிந்து அற்றை குற்றம் விளைக்கும் பரமர் வந்திக்கு கட்சியில் நிற்கும் பெருமாளே. அற்றை குற்றம் விளைக்கும் பரமர் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே. அற்றை குற்றம் விளைக்கும் பரமர் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே. தக்ஷயாகத்தில் தண்டிக்கப்பட்ட தேவர்கள் அனைவரையும் பட்டியலிட்டு கூறுவது இப்பாடல். பாடலோட விளக்கத்துக்கு போகலாம். அதிமதம் கக்க பக்கம் உக குஞ்சரி தனம் தைக்க சிக்கென நெக்கு அங்கு அணை தரும் செச்சை பொற்புயனத்தன். அதாவது அதிகமான மகிழ்ச்சி வெளிப்பட்ட அன்பு மீறி அந்த மாதிரி. ஆனா இது முறையற்ற உறவு சிந்தனை செய்கை உணவு இது எதுவும் தேவையில்ல அப்படின்றாங்க. ஆனா என்னாவும் கனல் நீர் மீனுக்கும் இல்லையா. ஸோ அந்த இதுல இருந்து எனக்கு தெளிவான சிந்தனையை கொடுங்க. அவ்வழியே நான் போடாம செவ்வழியே போக உன் கால் பற்றும்படி என்ன செய்வாயாக அப்படின்னு தான் சொல்றார். அது எப்படி சொல்றாருன்னா, சக்தி தைத்தலம் நித்தன் குமரேசன் துதி செய்யும் சுத்த பத்திய துக்கம் களைபவன் வேலாயுதத்தை திருக்கரத்தில் பூண்டவன் என்றும் உள்ளவன் ஆகிய குமரேசன் துதி செய்கின்ற பரிசுத்தமான பக்தி பூண்ட அன்பர்களுடைய துக்கத்தை நீக்குபவன் பச்சை பக்ஷி நடத்தும் துணைவன் என்று அர்ச்சித்து இச்சை துணித்து உன் புகழ் பாடி பச்சை நிறமான மயிலை வாகனமாக கொண்ட துணிவன் என்றெல்லாம் கூறி அர்ச்சித்து என் ஆசை நிறைவேற்றி உன்னுடைய திருப்புகழை பாடி ஸ்ருதியின் கொத்து பத்தி முற்றும் துரியமும் தப்பி தத்துவம் அனைத்தும் தொலையும் அந்தத்துக்கு அப்புறம் நிற்கும்படி பாராய் தேவர்களின் கூட்ட வரிசையையும் பிற எல்லாவற்றையும் துரிய நிலையையும் தன் மயமாய் நிற்கும் சுத்த உயர் நிலையையும் கடந்து தத்துவங்கள் யாவும் அழிந்து போகும் முடிவு நிலைக்கு அப்பாலே நிற்கும்படி கண் பார்த்தருள்வாயே. கதி பொருந்த கற்பித்து நடத்தும் கனல் தலம் புக்கு வேள்வி இயற்ற வேண்டிய நியதிக்கு தக்க ஏற்பாடு செய்து தக்ஷன் வேள்வி நடத்திய அக்கினி குண்டங்கள் இருந்த யாக சாலையுள் நுழைந்து சக்கரம் எடுக்கும் கடவுளும் பத்ம தட்சினும் உட்கும் படி மோதி கதிரவன் பல்குற்றி சக்கரம் இந்த கடவுளாகிய திருமாலும் தாமரையில் விற்றிருக்கும் படைத்தல் தொழில் புரியும் பிரமனும் அச்சம் உறும்படி தாக்கியும் சூரியனின் பற்களை குத்தியும் குயிலை தின் சிறகு அறிந்து 8 திக்கர் வகுக்கும் கடகமும்
தட்டுப்பட்டு ஒழிய கொன்ற இந்திரனாம் குயிலின் திண்ணிய சிறகை வெட்டியும் அஷ்டதிக்குகள் பாலகர்களான இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசனம் ஆகியோர் அணிவகுத்த சேனைகளும் நீலை குலைந்து அழிந்து போகும்படி கொன்றும் அபிராமி பதிவிரதம் பெற்ற மகப்பெண் பரிவு ஒழிந்து பேரழகியும் அதாவது அந்த அம்மா ஆகிய தாக்ஷாயணியின் தன்னையும் தன் கணவன் சிவனையும் தாக்ஷாயணி இருக்காங்களா அவங்க தன்னையும் தன் கணவன் சிவனையும் தக்ஷன் புறக்கணித்ததால் என்றும் வருத்தம் தீரவும் அக்னிக்கு உட்பட்ட தக்கன் பரிபரம் பட்டு கெட்டு ஒழிய நெருப்பில் விழி பெற்ற தக்ஷன் அவமானப்பட்டு கெட்டு ஒழியவும் தன் செவி போய் அப்பனவி பங்க அதாவது அற்றை கொற்றம் விளைக்கும் பரமர் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளை அன்று இறுதியில் வெற்றி பெற்ற சிவபெருமான் வணங்க காஞ்சிபுரத்தில் வெற்றிக்கும் பெருமாளே உருவாய் அருவாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.